பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறேன். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக நம்முடைய சபை காரியங்களுக்காக ஜெபியுங்கள். அந்த ஆலய கட்டுமான பணிக்கு தேவைகள், மிகப்பெரிய தேவைகள். ஸோ இன்றைக்கு நிச்சயமாகவே எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். கிட்டத்தட்ட அந்த அயன் ராடு வாங்குவதற்கு என்ன நம்மளுக்கு 90 லட்சம் தேவை. ஸோ 1 லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு 90 பேரை கர்த்தர் இந்த நாளில் எழுப்புவாராக. அதுக்காக ஜெபியுங்கள். நீங்களும் அதில் ஒரு நபராக இருங்க. ஏன்னா ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு, அஸ்திபாரம் போடுறதுக்கு உங்கள் கரத்தை நீட்டுங்க. அப்படி நீட்டுவீர்கள் என்றால் அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த QR கோட் இதில் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அந்த எஸ்தர் பிரேயர் ஹவுஸ் பில்டிங் ஃபண்டுக்கு நீங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுங்கள். எப்படியாயிலும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற காரியம் யாத்ராகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 2 verse 25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். கண்ணோக்கினார், நினைத்தருள். நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார், உங்களை நினைத்தருளார். நிறைய டைம் நம்ம யோசிப்போம், நம்மளை யாரும் நினைக்கல, நம்ம பிரச்சனை யாரும் பார்க்கலையே. நானா இன்னைக்கு உங்கள் பிரச்சனையை பார்க்கிறதாக கர்த்தர் இருக்கிறார். அவர் பார்க்கிற ஒரு மாத்திரமல்ல, அதை நினைத்து உங்களை விடுதலையாக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். தைரியமாக இருங்க, எதை கொத்து கலங்காதீங்க. நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த காலவேளைக்காய் சோத்திருக்கிறோம். இதனாலும் ஆண்டவரே, ஆலய கட்டுமான பணிகளில் இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. இதனாலே தேவன் தாமே அதை கண்ணோக்கி பார்ப்பீராக, அதை நினைத்தருள்வீராக. அந்த ஆலயம் கட்டி முடிக்க உதவி செய்யுங்க. எல்லா தேவையெல்லாம் சந்திங்க. இதனால் எல்லா டோர்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ண வேணுமா ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இதனால தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. வேலைக்கு செல்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வெளிநாடு செல்ல இருக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல எதிர்கால திட்டங்களை ஆசீர்வதிங்க. நல்ல வேலையை கொடுங்க, நல்ல உயர்வுகளை கொடுங்க. இன்ட்ரி கால் ஃபார் லெட்டர்லாம் வர உதவி செய்யுங்க. நல்ல பொசிஷனில் கர்த்தர்களை உயர்த்த வேணுமா ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளை நல்ல சமாதானத்தின் சந்தோஷத்தின் நிறைவாய் பார்க்கட்டும். ஒரு குறைவில்லாமல் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன். நன்மையினால் ஒவ்வொரு நிரப்புவீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக. இந்த நாளில் கர்த்தாவே, பிரசவத்துக்காய் போகிற பிள்ளை சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். இந்த மாதத்தில் வருகிற எல்லா வருமானங்களை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரத்தின் மூலமாக சேலரி எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா இன்கம்மை ஆசீர்வதிங்க. எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த மாதம் அந்த பிள்ளைகள் ஒன்றுக்கு தான் மீதி இல்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாய்க்கத்தாவே அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிற அந்த பிள்ளைகள் மீதியாக எடுக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. எல்லா கடன்களை கொடுக்க உதவி செய்யுங்க. எல்லா வீட்டு வாடகை கொடுக்க உதவி செய்யுங்க. லீஸ் அமௌண்ட் தேவையை சந்திங்க. பிள்ளையோட படிப்பு தேவையை சந்திங்க. எல்லா காரியத்தை கத்தா வெளிநாடு செல்ல இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் ஆண்டவர் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை காண செய்யுங்கப்பா. நல்ல பொசிஷனில் உயர்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா திட்டங்களை நீர் நிறைவேற்ற விடுமா ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே கத்தா, கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க. அப்பத்தை தண்ணீரை மண் கத்தாவே அடக்கத்த மாவு எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிக்க விடுமா ஜெபிக்கிறேனப்பா. அங்கே வேலை செய்கிறவர்கள் அந்த பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. அந்த வீட்டில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது, ஆகாரத்துக்கு ஒரு குறைவு இருக்கக்கூடாது. இந்த மாதம் யாரும் பட்டினியாக இருக்கவே கூடாதப்பா. இந்த மாதத்தில் அந்த பிள்ளைகளுடைய எல்லா ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் பார்க்க உதவி செய்ய விடுமா ஜெபிக்கிறேன். சால்வேஷன் டிவி ஆசீர்வாதம் எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. அந்த ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க. எஸ்தர் திருச்சபை ஆசீர்வதிங்க. அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை அநேக ஜனங்களை கொண்டு வாங்க. கர்த்தருடைய கர்த்தா மகிமை அந்த பிள்ளைகள் பார்க்க உதவி செய்வீராக. நம்முடைய ஒவ்வொரு பலப்படுத்திட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே, அந்த திருச்சபை காரியங்கள் இருக்கிற எல்லா தடைகளை நீக்கப்படுங்கப்பா. தேவன் தாமே ஜனங்களை எழுப்புங்க. இதுவரைக்கும் கொடுத்த பிள்ளைகள், கொடுக்க போகிற பிள்ளைகள், கொடுத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இதனால அதற்கு அநேகர் ஜெபிக்க எழும்புகட்டும், அநேகர் அதை பாரப்படட்டும். இது எங்களுடைய சபை என்று சொல்லத்தக்கதாக அடங்க தேவனுக்காக எழுப்ப வேண்டும் என்ற ஒரு பாரத்தை அந்த பிள்ளைடைய இருதயத்தில் நீ வைக்க வேணுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பெருமளை கர்த்தர் உங்க கூட இருக்கிற, தைரியமா இருங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்க. விசேஷமாக இந்த எஸ்தர் திருச்சபை அந்த ஆலயம் கட்டுமான பணிக்கு நீங்கள் உதவ முடியும் என்றால் இப்பொழுது நீங்கள் பார்க்கிற QR கோடில் நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கைகளை அனுப்பி நீங்கள் நிச்சயமாகவே உதவி செய்யும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். God bless you.